திருச்செந்தூர் முருகன் வரலாறு. ஓம் சரவண பவ. திருச்செந்தூர் முருகன் துணை. திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இங்கு சுப்பிரமணிய சுவாமி அல்லது செந்திலாண்டவர் திருவுருவமாக அருள்பாலிக்கிறார். வரலாறு. சூரபத்மன் வதம். அசுரர்களின் அரசனான சூரபத்மன் உலகை வதைத்தான். தேவதைகள் துன்புற்றனர். பரமசிவனின் 6ஆம் முகத்திலிருந்து 6 முகனாக முருகன் தோன்றினார். அவர் தெய்வீக வேலுடன் சூரபத்மனை எதிர்த்து போராடினார். கடலருகே நடந்த அந்த போரில் சூரபத்மன் பல்வேறு வடிவம் எடுத்தாலும் இறுதியில் முருகனால் வதைக்கப்பட்டான். பின்னர் முருகன் அருளால் சூரபத்மன் சண்முகன் வாகனமான மயிலாகவும் கொடிக்கம்பமான சின்னமாகவும் திகழ்ந்தான். இந்த சூரசம்ஹார களம் நடந்த இடமே திருச்செந்தூர். அதனால் முருகன் கோவில் கடலோரத்தில் எழுந்துள்ளது. கடலருகே அமைந்த ஒரே முருகன் கோவிலாகும். பிரதான சன்னதிகள். முதன்மை சன்னதியில் செந்திலாண்டவர், வேறு சன்னதிகளில் வள்ளி, தெய்வானை, விநாயகர், சிவபெருமான் முதலியர். திருக்கோவிலின் வாழ்விழா விழா மிகவும் புகழ்பெற்றது. குறிப்பாக சூரசம்ஹார விழா பிரசித்தி பெற்ற நிகழ்வு. 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் கோவில் மூலவரை திருடிச் சென்றனர். ஆனால் அவர்கள் கப்பலில் பல துன்பங்கள் ஏற்பட்டதால் திரும்பி வந்து கடலில் சிலை வைத்தனர். அங்கே இருந்து அலைகள் அதை கரைக்கு கொண்டு வந்தது. அதனை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்தனர். சிறப்புகள். கடலை முகமாக கொண்ட ஒரே 6 படை வீடு. இங்கு நடைபெறும் கந்த சஷ்டி விழா உலகம் முழுவதும் பிரபலமானது. செந்திலாண்டவர் என்றழைக்கப்படும் முருகன் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றுபவர் என நம்பப்படுகிறது.